திராவிடமும் தமிழ் தேசியமும் ரொம்ப நாள் கழிச்சு களத்துல நின்று சண்டை போட போகுது. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே பலத்தோட நின்று சண்டை போட்டதே கிடையாதுங்க. ஒண்ணு திராவிடம் உச்சியில இருக்கும், தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வளர்ந்து வரும், ஆனா அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு கூட்டணி சேர்ந்துரும். ஆனா இப்போதான் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் திராவிடமும் தமிழ் தேசியமும் சம பலத்துல நின்று சண்டை போட போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசுகிறேன். ஆப்ரேஷன் ஹேட் சீமான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதில் ஒரு பார்ட்டாக தான் இப்போ ஜூனியர் விகடனில் நாம் தமிழர் கட்சியில் முன்னால் பயணித்தவங்க, இல்லை நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம், அவங்களுடைய 2 நேர்காணல் அப்படிங்கிறது ஜூனியர் விகடனில் வெளியில் வந்திருக்கு. நமக்கு பொதுவாக தெரியும், யூடியூப்ல இல்லை இந்த முக்தார் மாதிரி ஆளுகள் யாரையாவது கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான மாதிரி அதை வெட்டி ஒட்டி புதுசாக கேள்வியெல்லாம் ஆட் பண்ணி எப்படி அவங்களுக்கு தேவையோ அதை மாதிரி அந்த இன்டர்வியூவே மாற்றிடுவாங்க. இவங்க சொல்லிட்டு வந்த பதில் ஒன்றா இருக்கும், அங்கே அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுறப்போ வெளியாகக்கூடிய பதிலும் கேள்வியும் வேறையா இருக்கும், அதை மாதிரி பண்ணுவாங்க. பட் அதே விஷயத்த இப்போ இந்த ஜூனியர் விகடனும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா ஜூனியர் விகடன் அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, பட் அந்த மதிப்பை அவங்களே கேவலப்படுத்திக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இதுக்கு முன்னாடி பயணிச்ச காளியம்மாள் அவர்களை கூப்பிட்டு இன்டர்வியூ அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நத்தம் சிவசங்கரன் அவர் சொல்றாரு, இன்னும் நான் நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளராக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு சில அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. பட் இவங்க 2 பேரையுமே கூப்பிட்டு ஜூனியர் விகடனில் இன்டர்வியூ அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரையும் டார்கெட் பண்ணி எடுக்கிறது ஒரு கேவலமான வேலை. ஏன்னா நத்தம் சிவசங்கரன், காளியம்மாள் இவங்களை பற்றி ஆடியோ, சீமான் அவர்கள் பேசக்கூடிய ஆடியோ அப்படிங்கிறது முன்னாடி லீக் ஆச்சு. 2 பேரும் கட்சியில் அதிருப்தியில் இருக்காங்க, காளியம்மாள் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். பட் கட்சியில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, கட்சி மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ மாநில பொறுப்பாளர்களை நாம் தமிழர் கட்சி போட்டுட்டு இருக்க டைம்ல இவங்க 2 பேரும் மட்டும் தேடி பிடிச்சி ஜூனியர் விகடன் எடுக்கிறாங்கல்ல, அதுவே ஒரு கேவலமான அரசியல் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். யாரோ ஒரு எஜமான் இதை மாதிரி செய்ய சொல்றாரு, ஜூனியர் விகடன் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, சரி எடுத்தீங்க, கூப்பிட்டு எடுத்தீங்க, திட்டமிட்டு சீமானுக்கு எதிராக ஒரு பரப்புரையை கொண்டு வரணும், அவங்க கட்சிக்குள்ள இருந்து வெளியில வந்தவங்களை வச்சு இங்க சீமானோடைய அந்த பேரை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா, அதையாவது ஒரு தொழில் எத்திக்ஸ்னு சில விஷயம் இருக்குல்ல, அதோட அந்த ஜூனியர் விகடன் செஞ்சிருக்கலாம்ல, அதையும் செய்யல. காளியம்மாள் ஒரு விஷயம் பேசிட்டு வந்திருக்காங்க, நத்தம் சிவசங்கரன் சில விஷயங்களை பேசிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம், அதாவது எதெல்லாம் இவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பாங்கல்ல, அந்த விளக்கத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு காளியம்மாள் சீமானுக்கு கல அரசியலே தெரியல அப்படின்னு சொன்னாங்கிற பாயிண்ட் ஹைலைட் பண்ணி பேசுறது. நத்தம் சிவசங்கரன் அண்ணனுக்கு எதுவுமே தெரியாது, கட்சிக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு அவரு சொல்ற அந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் சீமான் அவர்களை விமர்சிக்கிற மாதிரி எந்தெந்த பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் போட்டுட்டு மற்ற எதையுமே போடாது அப்படிங்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஆபரேஷன் ஹேட் சீமான் அப்படிங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட வச்சு இந்த டிஎம்கே தொடங்கலங்க. இருக்கக்கூடிய எல்லா ஊடகத்தையும் வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். சீமானுக்கு எதிராக இந்த விஷயத்த ஒரு வருஷம் இருக்குங்க என்ன தேர்தலுக்கு, ஆனா அதுக்கு முன்னாடியே பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன நடந்தாலும் இங்க சீமானுக்கு அடுத்த ஒரு ஜம்ப் இருந்துடவே கூடாது. இருந்தது அப்படின்னா அது திராவிட அரசியலுக்கு ஒரு பெரிய சிக்கலா நிற்கும் அப்படிங்கிறதுல திராவிட கட்சிகள், இதுல திமுக மட்டும் கிடையாதுங்க, அதிமுகவும் ஒரு கூட்டணி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்பா அப்படி சொல்ற, என்ன அப்படின்னா காரணம் இருக்கு. இப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் அப்படின்னா திராவிட அரசியல். ஒண்ணு இந்த திராவிடம் திமுக ஆட்சிக்கு வரும், இல்ல அதிமுக ஆட்சிக்கு வரும். இவங்க 2 பேருக்குள்ளதான் சண்டை போட்டு எது பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆனா இங்க புதுசா ஒரு ஐடியாலஜி, தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வளர்ந்து வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அதிமுகவும் திமுகவும் கூட கூட்டணி வச்சு தமிழ் தேசிய ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வீழ்த்த வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். இப்ப இவங்க 5 வருஷம்னா இவங்க 5 வருஷம் மாத்தி மாத்தி இருந்துக்கலாம். ஆனா நாளைக்கு தமிழ் தேசியம்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது திராவிட அரசியலுக்கு பிரச்சனையா போகும். அப்படிங்கிறதுனால தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயம் வளர்ந்துடவே கூடாது அப்படின்னு இந்த ஹேட் சீமான் அப்படிங்கிற ஆபரேஷனை கையில் எடுத்து
பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்கங்க. இப்போ நம்ம ஜூனியர் விகடன்ல வெளியான இந்த நேர்காணல் இது சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் தான். இதை தாண்டி இன்னும் அடுத்தடுத்து நம்ம பார்த்தே ஷாக் ஆகக்கூடிய இந்த அளவுக்கு இறங்கி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் வரப்போகுது. கண்டிப்பா வரும். என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறதுக்கு சில ஹிண்ட் வேணா நான் கொடுக்குறேன். புதுசா இங்க தமிழ் தேசிய கட்சிகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட போகுது. நாம் தமிழருக்கு எதிராக, நாம் தமிழரிலிருந்து வெளியே வந்தவங்க, நாம் தமிழருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு முகமா இருந்த காளியம்மாள் அவங்கள மாதிரியான ஆட்களை வச்சு புதுசா சீமானு கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாக்கை பிரிக்கணும், அந்த வாக்கு சதவீதத்தை கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இவங்க பேசி இவங்க பிரச்சாரம் பண்ணி சீமான் வாக்குகளை குறைக்க முடியுமா அப்படின்னா திராவிட கட்சிகளால முடியாது. ஸோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு நரித்தந்திர வேலை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் சீமான் கூட பயணிச்சு இப்ப வெளியில வந்தாங்களோ அவங்களெல்லாம் வச்சு ஒரு டீமை செட் பண்ணி நாங்க தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீமானோட வாக்குகளை வந்து குறைக்கிறதுக்கான அந்த வேலை அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா இந்த ஆபரேஷன் ஹேட் சீமான் இருக்குல்ல, ஸோ இந்த விஷயத்துல அந்த வாக்குகளை பிரிப்பதற்கான வேலையை ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு காளியம்மாள் தலைமையிலையோ இல்லை வெளியில் வந்த ஜெகதீசன் மானின் தலைமையிலையோ இன்னும் பல பேர் வெளியில் வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு தமிழ் தேசிய கட்சி இங்கே உருவாகி அவங்க வந்து மற்ற கட்சி கூட போய் கூட்டணியிலலாம் இருக்க மாட்டாங்க. தனியாக ஒரு கட்சியாக இருப்பாங்க. அவங்களுடைய வேலையே என்னவா இருக்கும் அப்படின்னா சீமானுக்கு வளரக்கூடிய அந்த வாக்கை பிரிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான வேலை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாம இதை சம்பந்தமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரிப்பா, இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு. எப்பொழுதுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டீட்டெயில்டா ஒரு தேர்தல் அரசியலை பத்தி ஒரு கட்சியை வந்து வீழ்த்தணும், இவங்களுக்கு ஜம்ப் இருக்கக்கூடாதுலாம் யாருமே வேலை எடுத்து செய்ய மாட்டாங்களே அப்படின்னா ஆமாங்க. ஒரு தேர்தல் வருது அப்படின்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துறது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இப்ப தொடங்கியிருக்கு நடக்குது அப்படின்னா, இந்த களத்துல போயிட்டு சர்வே அப்படிங்கிறது எடுப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி டிஎம்கே சைட்ல இருந்தும் சரி ஏடிஎம்கே சைட்ல இருந்தும் சரி கொங்கு மண்டலத்துல ஃபர்ஸ்ட் இதுவா வந்து சர்வே அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அங்க வரக்கூடிய அந்த இது இருக்கும்ல, இவங்களுக்கு இத்தனை சதவீதம் இவங்களுக்கு இத்தனை சதவீதம்னு வரக்கூடிய அந்த ரிப்போர்ட் இருக்கும்ல, ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து டிஎம்கேவுக்கும் திருப்தியா இல்லை, ஏடிஎம்கேவுக்கும் திருப்தியா இல்லை. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே இருக்காங்க, அடுத்து டிஎம்கே இருக்காங்க, அடுத்து நாம் தமிழர்ல இருந்திருக்காங்க. இதுதான் டிஎம்கே எடுத்த சர்வேல வந்த விஷயம். இதுல ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் வந்தா கூட அவங்களுக்கு வந்து அவங்க வாங்கக்கூடிய அந்த சதவீதம் அப்படிங்கிறது பெரிய திருப்தியா இல்லை. அந்த ஓட்டுலாம் எங்க போயிருக்கு அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ நாம் தமிழருக்கு போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ டிஎம்கேவும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கே கூட ஒரு சின்ன மார்ஜின்ல தான் நாம் தமிழர் இருந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ தேர்தல் டைம்ல வந்து இது எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ நாம பங்காளி, திராவிட கட்சிகள் நாம பங்காளி, ஏடிஎம்கேவும் திமுகவும் பங்காளி. அவங்க ஆல்ரெடி சில இடங்கள்ல வந்து இந்த வேட்பாளரை விட்டு கொடுத்து போடுறது, ஒரு முக்கியமான திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் நிற்கிறார் அப்படின்னா அங்க வந்து ஏடிஎம்கே டம்மி வேட்பாளர் போடுறது, ஏடிஎம்கேவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் நிற்கிறார் அப்படின்னா அங்க டிஎம்கே வந்து ஒரு டம்மி வேட்பாளர் போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில தான் இப்போ இந்த சர்வேவுமே நமக்கு சாதகமா இல்லை, நாம திருப்தி படுற மாதிரி இல்லை. நாம் தமிழர் கட்சிக்காரங்க பார்த்தாங்கன்னா இந்த சர்வே வந்து அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும், அவங்க பெரிய ஜம்ப் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது இந்த சர்வே உறுதி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணி 2 பேருமே சேர்ந்து இந்த ஆபரேஷன் ஹேட் சீமான் விஷயத்தை ரொம்ப தீவிரமா எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம இதுவரைக்கும் கேள்விப்படக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. ஆனா பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் ஒரு வருஷம் தொடர்ச்சியா திரும்ப 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 இந்த ஆபரேஷன் ஹேட் சீமான் அடிப்படையில அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. பட் இதுக்கு நாம் தமிழர் கட்சியும் சீமானும், சீமானை நம்பி பயணிக்கக்கூடிய தம்பிகளும், அந்த தம்பி படைகள் இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன பதிலடி கொடுக்க போறாங்க, என்ன மனநிலையில அதை எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா திமுகவுக்கு அந்த மீடியா பலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியும். ஒரு பொய்யை கூட இங்க உண்மை மாதிரி அவங்களால பரப்ப முடியும். எல்லா கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாம் தமிழர் தம்பிகள்கிட்டயே கொண்டு போய் அவங்களால சேர்க்க முடியும். இங்க பாருங்க, சீமான் இப்படி செஞ்சுட்டாரு, நாம் தமிழர் இப்படி செஞ்சுட்டாங்க, நாம் தமிழருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர்ல பயணிக்கக்கூடிய தம்பிகள் மனசுலயே போய் பதிய வைக்க முடியும். அந்த அளவுக்கு மீடியா பவர் அப்படிங்கிறது டிஎம்கே கிட்ட இருக்கு. பட் இதை தாண்டி நாம் தமிழர் வந்து இந்த ஒரு வருஷம் எப்படி களத்துல சர்வே பண்ண போறாங்க, எப்படி வரக்கூடிய விமர்சனங்கள்லாம், குற்றச்சாட்டுகள், வதந்திகள் எல்லாம் பொய்ன்னு இவங்க நிரூபிக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு ஒரு பெரிய சவாலான விஷயம் தாங்க. இந்த வீடியோவை நான் எப்படி கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா,
புதுசா இங்க வந்து ஒரு ஐடியாலஜி வருது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான சேலஞ்ச் இருக்கும்ல, அது கண்டிப்பா இருக்கும். அது எந்த ஒரு ஐடியாலஜி இங்க புதுசா ஒரு இடத்துக்குள்ள நிறுவப்படுது அப்படின்னாலும் இப்ப நாம் தமிழர் சந்திக்கிற மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதுதான் இருக்கும். பட் அதை தாண்டி இந்த ஐடியாலஜி தான் இந்த மக்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது அப்படிங்கிறது சரி அப்படின்னு நாம் தமிழர் அந்த ஐடியாலஜி நம்புறாங்க அப்படின்னா அதை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்து நிறுத்த வேண்டியது அப்படிங்கிறது அவங்க கையில கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கடமை. பட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஐடியாலஜி, இன்னொரு விஷயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய திராவிடம் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா 100% அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் தான், நாம சண்டை போட்டுப்போம்ப்பா, திராவிடத்துக்குள்ள நாம சண்டை போட்டுப்போம்ப்பா, ஆனா புதுசா ஒருத்தவனை உள்ள விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம ஓரங்கட்டப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற பயம் வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ ரொம்ப தீவிரமா இந்த வேலை அப்படிங்கிறத செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இனிமே இந்த போட்டி அப்படிங்கிறது இதுவரைக்கும் சீமான் அவர்களை ஒரு போட்டியாவே எடுத்துக்க மாட்டாங்க. சீமானை பத்தி கில்லிங் இன் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீமானை பத்தி பேசாம இருக்கணும், பேசாம இருந்தா போதும், அவரு அமைதியா போயிடுவாரு, இங்க இருக்க மாட்டாரு, வெளியில தெரிய மாட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ நேரடியா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி எல்லாருக்கும் தெரியக்கூடிய கட்சியா மாறினதுக்கு அப்புறம் இனிமே கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ண முடியாது. அவருக்கு எதிராக எந்த அளவுக்கு மோசமான விமர்சனங்களை வச்சு என்ன விஷயங்களை பரப்பி அவரை வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ, இல்லை கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுக்க முடியுமோ அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். திராவிடமும் தமிழ் தேசியமும் ரொம்ப நாள் கழிச்சு களத்தில் நின்று சண்டை போட போகுது. இதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரே பலத்தோட நின்று சண்டை போட்டதே கிடையாதுங்க. ஒன்று திராவிடம் உச்சியில் இருக்கும், தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வளர்ந்து வரும், ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு கூட்டணி சேர்ந்துடும். ஆனால் இப்போதான் ஹிஸ்டரியில் ஃபர்ஸ்ட் டைம் திராவிடமும் தமிழ் தேசியமும் சம பலத்தில் நின்று சண்டை போட போறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த சண்டை எதை மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. ஒரே ஒரு விஷயத்த கடைசியா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆந்திராவோட சிஎம் சந்திரபாபு நாயுடு இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜில் பேசுகிறப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது ரத்த பாசம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ரத்த பாசத்தின் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கே தெரியும், நாம் தமிழர் கட்சியில நிறைய தெலுங்கர்கள் இருக்காங்க. நிறைய தெலுங்கு நண்பர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்துட்டு இருக்கு. ஸோ இதை அந்த தெலுங்கோட ஆரிஜினா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடியே வச்சு சொல்ல வச்சா அந்த ஓட்டு திமுகவுக்கு விழுந்துரும் அப்படின்னு திமுக நம்பி சந்திரபாபு நாயுட வச்சு ஒரு காய் நகர்த்துறாங்க அப்படின்னா இங்க ஆபரேஷன் ஹேட் சீமான் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு அவங்களால டீப்பா இறங்கி செய்யப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது நமக்கு ஆதரவான விஷயங்களா இருக்கலாம், எதிரான விஷயங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் இங்க யார் நமக்கு உண்மையா நிக்கிறாங்க, யார் உண்மையா நிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல வந்து போலியா இங்க வந்து நமக்காக நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.